நீங்கள் ஃபைப்ராய்ட் கட்டியோட கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரெக்னென்சியை கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். பொசிஷன் ஆஃப் த ஃபைப்ராய்டு அதே போல் சைஸ் ஆஃப் த ஃபைப்ராய்டு தான் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் நமக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த ஃபைப்ராய்ட் கட்டி ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆகும்போது க்ரோ ஆக ஆரம்பிக்கலாம். அதனால ஒரு த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி ஒரு ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த ஃபைப்ராய்டு வந்து ரெட் டீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அண்டர்கோ பண்ணும் சேஞ்சஸ். அதனால பிரெக்னென்ட் மதர் ஆல் த்ரூ அவுட் தி பிரெக்னன்சி ஒரு பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். டெலிவரி நெருக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட் சைஸ் எவ்வளவு பெரிய கட்டியா இருந்தாலும் சரி, பாப்பாவோட தலை வந்து கீழே இருக்கு, அதாவது ஹெட் தான் கீழே இருக்கு அப்படின்னாக்கா நார்மல் டெலிவரி நம்மளால ட்ரை பண்ண முடியும். இது வந்து இந்த ஃபைப்ராய்ட் வந்து உங்களுக்கு வெஜினல் டெலிவரி ஆகாம இருக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் தடுக்காது. இதுவே ஃபைப்ராய்ட் கட்டினால ஸ்பேஸ் பத்தல யூட்ரஸ் உள்ள அப்படின்னாக்கா பாப்பாவோட தலை கீழே இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்கன்னாக்கா அப்ப சிசேரியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து போஸ்ட் டெலிவரி, அதாவது இந்த ஃபைப்ராய்ட் கட்டினால ஹெவியா ஒரு ஃப்ளோ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலாவே ஒரு ஃப்ளோ ஹெவியா இருக்கலாம். இந்த இடத்துல டெலிவரி சமயத்துல உதிரம் அதிகமா போறதுக்கான பாசிபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது வந்து PPH அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்க டாக்டர் டெலிவரி ரூம்ல பிளட் லாஸ் அதிகமாகாம பாத்துக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் மெடிசின்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஃபைப்ராய்ட் கட்டியனால நார்மல் டெலிவரி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ண முடியும்.